நீங்க இந்த யூட்டன் எடுத்தீங்கல்ல ரெண்டாவது வாட்டி, அங்கதான் நிக்கிறேன். இல்ல நீங்க யூட்டன் எடுத்து நான் என்னோட மேப் போட்டல ஒண்ணு. ஆமா அதுல வந்து சொல்லுங்க. அதுல வந்து நீங்க ரைட் எடுத்து உள்ள வாங்க. உள்ள எடுத்துட்டு மறுபடியும் ரைட் எடுத்து லாட் 1க்கு வாங்க. அதுக்கு அங்கமா இருக்கும். சரி ஓகே. லாட் 2க்குள்ள வந்தீங்கன்னா உள்ள ரைட் எடுத்துட்டு நேர எண்டுக்கு வாங்க. லாட் 1 வரும். அதுக்குள்ள போட்டோம்னா கண்ட்ரோல் போடுங்க பக்கம். சரி ஓகே, வந்துட்டு இருக்கேன். இப்போ டிக்கெட் எடுக்கிற அந்த டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு போகணும் இல்லையா? சரி ஓகே, இருங்க, நாங்கள் வந்துட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட், விஸ்டன் கார் பார்க்கிங், விஸ்டன் பஸ் ஸ்டாப்பு. ஒரு லெவலுக்கு வந்தாச்சு. ஹலோ, யா, இந்தியா தமிழ்நாடு. பாதி தூரம் வந்துட்டோம், இன்னும் பாதி தூரம் மேலே போகிறோம். பாய். ஸ்கேட்டிங் வரவங்க பார்த்தீங்களா, மேலே வர போயிட்டு மேலே இருந்து ஸ்கேட்டிங்கில் வருவாங்க. இது ஒரு ஆளுக்கு வந்து இதில் வந்து $152 பெரிய ஆளுகளுக்கு. இதில் எனக்கு இன்னொரு 3 மாதம் ஆச்சுன்னா எனக்கு $25 கம்மியாக இருக்கும். ஏன்னா 65 வயசு ஆனவங்களுக்கு மார்ச் 30லேருந்து $25 கம்மி, $120 தான் வரும். இப்போ கொஞ்சம் $152. இன்னும் 3 மாதம் கழிச்சு வந்தால் ரேட்டு கம்மி. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து $80. ஸ்கேட்டிங் பாருங்க, மேலேருந்து கீழே வராங்க. இதில் மேலே போயிடுவாங்க. மேலே போயிட்டு அங்கேருந்து ஸ்கேட்டிங்கில் கீழே வருவாங்க. ஆனால் உலகத்திலே பெரிய நாட்டில் வந்து அழகான நாடு எதுனா கனடா தாங்க. கனடா எங்கே பார்த்தாலுமே நல்ல குளிரும் பனியுமாக தான் இருக்குது. அது இப்போ வின்டர் சீசன், ஃபுல்லாக ஸ்னோ தான். மற்ற யூரோப் கண்ட்ரியில் போனீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன நாடு. அங்கே அழகு இல்லைன்னு சொல்கிறேன், அழகான நாடுகள் தான். ஆனால் பெரிய நாடில் அழகான நாடு கனடா தான். பேசும்போதே வாய் குளருது. ஏன்னா இப்போ -10 இருக்குது. அதனால பேச முடியல. அப்படியே செந்துக்கம் மேலே ஏறுது. அப்படியே கண்ணாடி கிளீனாக தெரியாதனால உங்களுக்கு சரியாக தெரியல. மரங்கள்லாம் எப்படி முங்கிருக்கு பாருங்க ஸ்னோல. கண்கொள்ளா காட்சி. ஆனால் நம்ம இந்திய நாட்டில் வந்து நமக்கு போனீங்கன்னா நம்ம எவரெஸ்டில் பார்க்கலாங்க. சிக்கிம் ஸ்டேட் போனோம்னா அங்கே பனிமலை இருக்குது, நமக்கு அங்கேயே இருக்குது. சிக்கிமில் போனாலே நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம இந்தியாவில் அந்த ஒரு எவரெஸ்டில் மட்டும்தான் ஸ்னோ இருக்குது, மற்ற எங்கேயும் அதிகமாக இருக்காது.
இமயமலை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே கேனடாவில் வந்து கிட்டத்தட்ட 75-80% ஸ்னோ தான். ஸ்னோ மரங்கள்லாம் முங்கி போச்சு பாருங்க, அப்படியே எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து சம்மர் சீசனில் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் மரமெல்லாம் உயரமாக இருக்கும் அப்படியே. அப்போ க்ரீனாக இருக்கும் கீழே பார்க்கும்போது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த மரங்கள் இந்த இதை பாருங்க, சூப்பராக இருக்குங்க. பனிமலைகள், மரத்துக்கு மேலே இருக்க அந்த ஸ்னோ. ஹலோ, சொல்லு. ரெண்டாவது ஸ்டெப்பு, அந்த ஒரு ஸ்டெப்பு தாண்டி போயிட்டேன், மேலே போயிட்டுருக்குறேன். இருக்கு. இல்லை, அந்த ஸ்டெப் தாண்டியாச்சு. நல்லா இருக்கேண்ணா. கண்ணாடி இந்த மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஸ்னோ ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால கிளியராக இல்லை. சரி, இருந்தாலும் ஸ்னோ பெய்யலை, மேலே போனால் தான் தெரியும். இது வரைக்கும் ஸ்னோ இல்லை, பெய்யலை. மேலே போய் மேலே போயிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். நல்லா இருக்குது. இந்த மரத்துலலாம் அப்படியே பார்க்கும்போது அருமையாக இருக்குது அப்படியே. சரி, ஓகே பாய். அப்படியே செந்துக்கா ஏறுதுங்க அப்படியே மேலே. ஏதோ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா. இதெல்லாம் பார்த்து அங்கே பாருங்க, மேலே நல்லா பிரைட்டாக இருக்குது. மேலே ஏற கீழே வந்து மழை பெய்யறதுனால கொஞ்சம் சன் வெளிச்சம் இல்லை. மேலே ஏற சூரிய வெளிச்சம் இருக்குது, கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. பாருங்க, அங்கங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக நிப்பாட்டி மேலே அனுப்புகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நின்றுட்டுனாங்க, என்னன்னு தெரியல.
ஆகாயத்தில் போகிற மாதிரி இருக்குங்க அப்படியே. மேலே ஏற 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 பேச முடியல. குளிர் அதிகமாகிட்டே இருக்குது. பாருங்க எப்படி இருப்பாரு. அப்போ மேலே சறுக்கிட்டு வராங்க பாருங்க ஒரு பையன், மேலேருந்து வராம பாருங்க. சூப்பராக வரும் தான். குளிரில் இப்படி தான் தாங்குறாங்களோ தெரியல. ஏன்னா இதில் மேலே போகிறவங்க இதில் மேலே ஏறிட்டு மேலேருந்து கீழே வரும்போது அப்படியே இந்த ஸ்கேட்டிங்கில் கீழே வந்துடுவாங்க. வராங்க பாருங்க ஸ்கேட்டிங். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதுவரை யாருமே தமிழில் இந்த வீடியோ எடுத்து போட்டதே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு யூடியூப்பில் தமிழில் போடுற ஆள் நம்ம தான். ஏன்னா நிறைய பேர் ஃபாரின் வந்திருக்கிறாங்க. பேக் பக்கர் குமார் வந்திருக்காரு, நம்ம வேட்டுக்கோ வந்திருக்காரு, தமிழ் ட்ரக்கர் வந்திருக்காரு, அப்புறம் டிரான்ஸ்பிட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் யாருமே இங்கே வந்து வீடியோ எடுத்ததில்லை, இது வரைக்கும் எடுத்ததில்லை. பேக் பக்கர் குமார்லாம் ஒரு 70 நாடுக்கு மேலே சுற்றிட்டாரு. ஆனால் இந்த இடத்துக்குலாம் வந்ததில்லை. வேட்டுக்கோவும் இந்த பக்கம் வந்ததில்லை, மாதவனும் இந்த பக்கம் வந்ததில்லை. மாதவன் வந்து இது வரைக்கும் வேன்கூவர் வேறு வந்திருக்காரு. வேன்கூவர் வந்த மாதிரி தெரில, டொரண்டோ வந்துட்டு அங்கே வந்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டார். அப்புறம் இவரும் வந்திருக்காரு, யார் என்னமோ பைக்கில் சுற்றுவார், செரி பிளாக். அவரும் வந்து அலாஸ்கா வர போயிருக்கார் பைக்கில். ஆனால் அவர் இங்கே வந்ததில்லை. வேன்கூவர் வந்துட்டு வேன்கூவர்லேருந்து அலாஸ்கா போயிட்டார், ஆனால் இங்கே வந்ததில்லை. மொத தமிழ் வீடியோங்கள் நம்ம தான் வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு. பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக இந்த குளூரில் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்குறேன். நம்ம க்ளவுஸை விட்டு மொபைலை தொட்டானாலே முடிய மாட்டேங்குது, அப்படியே கையெல்லாம் குத்துது. பாருங்க மேலே தான் சூரிய ஒளி இருக்குது. சூரிய ஒளி வர வர ஆனால் கீழே வந்து அந்தளவுக்கு இது இல்லை, குளிர் இல்லை. ஆனால் கீழே மழை பெய்யறதுனால குளிர் கம்மியாக இருக்குது. இங்கே மேலே மழை கிடையாது, சூரிய ஒளியும் இருக்குது, ஆனால் குளிர் ஜாஸ்தி, பயங்கரமாக இருக்குது. வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எடுக்கிற வீடியோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அந்தளவுக்கு ஒன்றும் பழகலை. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் வேறு ஏதாவது